டெகாய், அட்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னா ஆப்போனண்டோட பீஸை நமக்கு ஃபேவரான ஸ்கொயருக்கு வர வைக்கிறது, வர வச்சுட்டு அங்க இருந்து ஃபாலோ அப் ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ இப்போ இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரூக் ஹெச்8 செக் கொடுக்கலாம். கிங்குக்கு A7 எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு. இதே இது அந்த கிங் C8ல இருந்தா, கிங் C8ல இருக்கும்போது அதுக்கு 7th ரேங்க்ல எங்கேயுமே எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் இல்ல. கிங் C8ல இருந்து ரூக் ஹெச் செக் மேட் தானே. ஸோ இப்போ ஆப்போனண்டோட கிங்க நமக்கு தேவையான ஸ்கொயருக்கு வர வைக்கிறது டெகாய். ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றோம், அந்த கிங்க நம்ம C8 வர வைக்கிறோம். குயின் C8, கிங் C8, இப்போ ரூக் ஹெச்8 செக் மேட். ஓகே, இப்போ இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கிங் ஆன் G8 சேஃபா இருக்கு. கிங் G8ல சேஃபா இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, நம்மளால மேட் பண்ண முடியாது. அப்ப அந்த கிங் F7 வந்துச்சுன்னா நம்ம செக் கொடுக்கலாம் இல்லையா. சோ அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஆப்போனண்டோட ஒரு பீஸ் இந்த இடத்துல இருந்து நம்மளால வின் பண்ணலாம் அப்படின்ற கேஸ்ல அந்த பீஸ் அந்த இடத்துக்கு வர வைக்கணும். எய்தர் நமக்கு நீடான ஸ்கொயருக்கு வர வைக்கணும், ஆர் அவங்களோட பாய்சன் ஸ்கொயர் இந்த பீஸ் இந்த ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கொயருக்கு ஆப்போனண்டோட பீஸை வர வைக்கிறோம். வர வச்சுட்டு நம்ம டாக்டர்ஸ் பண்றோம். சோ இந்த இடத்துலயும் குயின் இன்டு F7 செக், கிங் F7 வர வச்சுட்டு பிஷப் இன்டு E6 செக்மேட். அண்ட் டெகாய்ல செக்மேட் மட்டும் தானா கிடையாது. சோ டெகாய்ன்றது நமக்கு ஃபேவரான ஸ்கொயர்ல ஆப்போனண்டோட பீஸ் வர வைக்கிறது, அவ்வளவுதான். அண்ட் வர வச்சுட்டு அங்க இருந்து நம்ம என்ன டாக்டர்ஸ் வேணாலும் பண்ணலாம். டெகாய் பண்ணிட்டு டபுள் அட்டாக் பண்ணலாம். இந்த பொசிஷன் பிஷப் G5, கிங் G5 வர வச்சுட்டு டபுள் அட்டாக்ல குயின் அடிக்கலாம். டெகாய் பண்ணிட்டு பின் பண்ணலாம், டெகாய் பண்ணிட்டு ஸ்கீவர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சோ ஆன்.